Hello everyone, welcome back to our channel. So in this video நம்ம ரெண்டு craft videos பார்க்க போறோம். First one பொறுத்த வரைக்கும் canvas art, second one வந்து பாத்தீங்கன்னா old paint bottles எப்படி வந்து reuse பண்ணலாம்ங்கறது. So இது வந்து உங்க workspaceல வச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்க workspace டெக்கரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் work பண்ணனும்னு தோணும். பார்க்கவே அழகா இருக்கும். So அத தான் நம்ம பார்க்க போறோம். First canvas art பொறுத்த வரைக்கும் நான் வந்து சின்ன size canvas எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 3x3 inch canvas. இதோட price வந்து பாத்தீங்கன்னா 35 rupees கிட்ட இருக்கும். So நீங்க வந்து craft shopல கேட்டினா கிடைக்கும். And இதோட பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து full and full சும்மா நார்மலா ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்திருக்கேன். தென் மேலே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக் கலர்ல ஒரு லைட் ஷேட் ஆஃப் பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பிலீவ் அப்படிங்கிறத நான் எழுதலாம்னு சொல்லிட்டு இதில் நான் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் போட்டுக்கிட்டேன், மேலே வந்து பிலீவ் அப்படிங்கிற கோட் எழுதுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் 0 கேம்லின் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஐடியாஸ் தான் மெயின். நீங்கள் எது வேணாலும் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம், இல்லை ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் எழுதி முடித்தோடனே அதே சேம் பிங்க் ஷேடை வச்சு நான் அங்கங்கே வந்து ப்ரஷ்ஷை வச்சு டாட்ஸாக வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். அக்ரிலிக் பிளாக் எடுத்துகிட்டு அதில் வந்து அடுத்து சேம் அதே மாதிரி டாட்டாக வைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து எனக்கு ஃபர்தராக என்ன ஐடியா தோணுச்சுன்னா இன்னும் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது கூடவே வந்து நான் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண இன்னொரு கேன்வாஸ் ஆர்ட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் சைஸஸில் இருக்குது. 5x5 inch இருக்குது, பெருசு வேணாலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பொறுத்து உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சின்ன கேன்வாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சும்மா வாலில் சாய்ச்சி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா 10 rupeesக்கு வந்து ஃபெவிகால் பிராண்டில் வந்து ஒரு க்ளூ ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது விற்கிது. நீங்கள் அதை 4 பக்கமும் கேன்வாஸில் போட்டு உங்கள் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த டூத் பிக் எடுத்துகிட்டு அதிலே சும்மா குட்டி குட்டி ஹார்ட்ஸாக போடுறேன். நீங்கள் வந்து ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணிக்கலாம் டூத் பிக்கில் போடுறத விட. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ப்ரஷ் தான் எனக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக இன்னொரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். பேக்ரவுண்டில் வந்து டபுள் ஷீட்ஸ் கொடுத்து மேலே வந்து கோட் லவ் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ட்ரை க்ளே வந்து தேவைங்க. தென் பழைய பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, பெயிண்ட் பாட்டில்ஸ். இதை வந்து கழுவி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா டெட்டால் ஏதாச்சும் ஒரு சோப்பு இது போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நான் வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் ஒயிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா பேஸ் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம மேலே கொடுக்க போகிற கலர் வந்து எடுப்பாக தெரியும். இல்லைனா அவ்வளோவா விசிபிளாக தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒயிட் கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸு அண்ட் டாப் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சுருங்க. தென் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும்.
ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கலரை வந்து ஒரு கோட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு திக்காக இருக்குது எனக்கு ஒரு கோட் போடணும்னா ஓகே ஃபைன். உங்களுக்கு இன்னொரு கோட் டபுள் கோட் ட்ரிபிள் கோட் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ மீன்வேல் அந்த ஒயிட் பெயிண்ட் வந்து ட்ரை ஆகிற டைமில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏர் ட்ரை கிளே இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்து சும்மா கொஞ்சோண்டு எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து கீழே நான் வந்து மாவு பிரித்து வச்சுட்டு அது மேலே ஒரு கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி வரைகிறேன். எனக்கு வந்து பேட்மேன் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் பேட்மேனை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சோன்னே ஏர் ட்ரை கிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேன் கையில் வச்சு பண்ணாதீங்க. பிகாஸ் டக்குன்னு காஞ்சிரும். ஸோ ஈஸியாக காஞ்சிருங்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதுக்கடுத்து அந்த கிளே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது எக்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நல்லா சேஃபாக வந்து மூடி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கிளேவை வந்து கட் அவுட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரா எட்ஜஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா அப்படியே ரொம்ப ராவாக இருக்கும், அங்கங்கே தூக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் லேசாக தண்ணியை தொட்டு 0 சைஸ் ப்ரஷ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வச்சு தண்ணியை தொட்டு நீங்கள் வந்து அதை ஈவன் ஆக்கிடுங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பேசிக் கான்செப்ட். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஒயிட் பெயிண்ட் காஞ்சனால நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளூ கோட்டிங் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் பேஸ் கலராக இருக்க போகுது. ஸோ ப்ளூ கலர் கோட்டிங் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இதில் தான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு வந்து எத்தனை கோட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு திக்னஸை பொறுத்து எனக்கு வந்து ஒரு சிங்கிள் கோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த திக்னஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் எனக்கு அது போதும்னு தோணிடுச்சு. ஸோ அந்த ப்ளூ கலரும் பார்த்திங்கன்னா வந்து மேலே கீழே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்து முடிச்சுடுங்க. அடுத்து நம்ம பேட்மேன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பேட்மேனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் கொடுத்துருங்க. ஆக்சுவலி நான் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கொடுத்தேன், பேக்கில் கொடுக்க மறந்துட்டேன் வீடியோ அப்போ. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லையும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் கொடுத்து கவர் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து பெஸ்ட் என்னென்னா டபுள் கோட் கொடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் பெயிண்ட் எல்லாம் ட்ரை ஆனோடனே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டுறேன். நான் இதுக்கு வந்து எடுத்துருக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டெப்பை வந்து ஆக்சுவலி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டபுள் கோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஒன்ஸ் பாட்டில் ஒட்டின பிறகு கொடுத்தோம்னா மேபி அது வந்து பாட்டிலில் வந்து திரும்பியும் கலர் வந்து படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கீழே பண்ணிவிட்டு தென் ஸ்டிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்து அங்கங்கே டாட்ஸாக வைக்க போகிறேன். பிகாஸ் பேக்ரவுண்ட் வந்து பிளெயினாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அங்கங்கே டாட்ஸாக வைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பாட்டிலோட டாப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டாப்லேயும் வந்து அந்த ரிம்முன்னு சொல்லுவோம்னா, ஸோ அந்த பொசிஷன்லேயும் வந்து நான் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சோடனே வந்து இந்த மாதிரி ஐஸ் வைக்கும். நான் இதில் அட்டாச் பண்ணல, பட் பிக்சரில் காமிக்கல பாருங்கள். ஸோ அந்த ஐஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது பார்க்க அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஸோ நான் இது வந்து ஒரு டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.